ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிபி, அதாவது ஹையர் பிபி, லோவர் பிபி இருக்கு இல்லையா? அதை பத்தாங்க இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கிளீனா கேளுங்க. இப்போ ஹையர் பிபி அப்படின்னா என்ன? பிபி கூட இருக்கிறது. லோவர் பிபினா என்ன? பிபி இது லோவா இருக்கிறது. இது உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ இதுக்கு பின்னாடி என்ன மெக்கானிசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஹையர் பிபினா ஹையர் பிபி கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா பாடியில பிபி லோவா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி லோ பிபி உள்ளவங்களுக்கு உண்மையிலே என்னன்னா மெக்கானிசம் படி பாடியில் பிபி ஹையராக இருக்குன்னு அர்த்தம். இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ பிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாடியில் ஹையர் பிபினா ஹையாக இருக்குது நமக்கு தெரியும். அது காரணம் என்னன்னா நேச்சராகவே நம்ம பாடியில் பிபி வந்து லோவாக இருக்குது. அப்போ பாடி மெக்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னா மூளையிலேருந்து கமாண்ட் வந்து பிளட் ப்ரெஷரை கூட்டுது. எதுக்கு கூட்டணும்னா அந்த பிளட்டை வந்து பாடி ஃபுல்லாக கொண்டு போகணும், மூளை வரைக்கும் கொண்டு போகணும் இல்லையா? அதுக்கு வேண்டி பிளட் ப்ரெஷரை வந்து கூட்டுது. ஏன்னா ஆல்ரெடி லோவாக இருக்குது. இப்படி லோவாக இருந்தால் பிளட்டு எல்லா பார்ட்டுக்கும் போகாதுன்னு மூளையிலேருந்து கமாண்ட் வந்து பிளட்டு ப்ரெஷரை கூட்டி அது எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது. அதே மாதிரி வந்து பிபி ஆல்ரெடி கூட நம்ம பாடியில் நேச்சராகவே இருந்துன்னா கமாண்ட் வருது மூளையிலேருந்து, எப்படி பிபியை லோ பண்ணு அப்படின்னு கமாண்ட் வருது. அப்போ பிபி வந்து லோவாகுது. இது தாங்க இதனுடைய சதவிகிதத்தை பொறுத்து தான் நம்ம ஹையர் பிபி லோ பிபின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது எதுக்குன்னா நமக்கு பிபி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டல், அதை ஹையர் பிபி ஆகட்டும் லோவர் பிபி ஆகட்டும் ஹாஸ்பிட்டலில் கட்டி டேப்லெட்டை காலங்காலமாக லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் கரெக்டான மெக்கானிசம் படி அதுக்கு தேவையான ஃபுட்டோடி போனோம்னா மருந்து மாத்திரை தேவையே இல்லை. ஓகேவா? அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? சரி, இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடியில் ஹையர் பிபி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹையர் பிபினா ஆல்ரெடி நேச்சராகவே நம்ம பாடியில் பிபி லோவாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பிபி வந்து லோவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணால் அதை சீராக கொண்டு வரணும், கூட்டக்கூடாது. ஓகேவா? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பாடி வந்து கூட்டும்போது அதை ரெகுலேஷன் பண்ணணும். அது ஒன்று. அதே மாதிரி வந்து ஹையர் பிபிக்கும் சரி லோவர் பிபிக்கும் சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி மெக்கானிசம் படி கூடுது குறையுது இல்லையா? அப்போ அந்த ரெண்டையும் நேர்கோட்டில் கொண்டு வரணும். அதுக்கு என்னங்க டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மருந்து மாத்திரை சைடு போயிட்டீங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் வேறு. அது வேறு மாதிரி அதை பிபியை கண்ட்ரோல் பண்ணும். எப்படின்னா ஹையராக இருந்தால் லோ பண்ணும், லோவாக இருந்தால் ஹையர் பண்ணும், அது வேறு. ஆனால் கரெக்டான ஃபுட் ஹேபிட் படி போனோம்னா நேச்சராகவே நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம் கம்மியாக இருந்தாலோ இல்லைன்னா நேச்சராகவே கூட இருந்தாவோ அது சீராகும். இந்த மெக்கானிசம் படி தான் நம்ம போக போகிறோம். சரி, அதுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லான்னா இடத்துல பனானா, அதாவது வாழைப்பழம், அதில் வந்து முக்கிய பங்கு ஆற்றுகிறது. ஏன்னா பனானாவில் வந்து சோடியம் பொட்டாசியம் உட்பட பல சத்துக்கள் இருக்குது. இப்போ வந்து சோடியம் வந்து அளவு கம்மியாக இருக்குது, பொட்டாசியம் அதில் கூடுதலாக இருக்குது. இப்போ சோடியமும் பொட்டாசியம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபுட்டை சாப்பிட்டா மட்டும்தான் பிபி கண்ட்ரோலில் வரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சோடியத்தோட வேலை பிபியை கூட்டுறது, பொட்டாசியம் வந்து பிபியை குறைக்கும். அப்போ ரெண்டு ஈக்குவலான ஃபுட் எது? வாழைப்பழம். இதை சாப்பிட்டோம்னா பிபி கண்ட்ரோல் வரும். ஓகேவா? இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் காய்கறிகளில் பீட்ரூட் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு கூடுதலாக இருக்குது. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு என்ன பண்ணால் அது பிளட் வெசல் இருக்குல்ல, இரத்த குழாய்கள், அதை ரிலாக்ஸாக வச்சுருக்கும். இப்போ நம்ம நேச்சராகவே பாடியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் ரிலாக்ஸாக இருந்தால் கரெக்டான பிபி போயிட்டுருக்கும். ஓகேவா? அது ரிலாக்ஸாக இல்லாமல் டென்ஸ்டாக இருந்தால் தான் பிபி கூடும் குறையும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ மூளையிலேருந்து கமாண்ட் ஏங்க வருது? சும்மா வருமா? வராது. ஏற்கனவே இரத்த குழாய்களுடைய அமைப்பை வச்சு தான் மூளை கமெண்ட் பண்ணும். இப்போ இரத்த குழாய்கள் ரிலாக்ஸாக நல்லா இருந்தால் அதுவே பிபியை நல்லா கொண்டு போகணும்னு நினச்சி மூளையிலேருந்து தேவையிட்ட கமெண்ட் வராது. ஆனால் இரத்த குழாய்கள் ரிலாக்ஸாக இல்லாமல் வேறு மாதிரி இருந்தால் அப்நார்மலாக இருந்துச்சுன்னா மூளையிலேருந்து கமெண்ட் வந்து பிபியை கூட்டும் குறைக்கும். அப்போ மூளையோடைய கமெண்ட் படி தான் இங்கே எல்லாமே நடக்குது பாடி ஃபுல்லாக. ஓகேவா? அதாவது ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணப்பட்ட பிளட்டு பாடி ஃபுல்லாக போகணும், ஏன் அப் டு மூளைக்கே போகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா மூளை கமாண்டை பண்ணி கூட்டுது குறைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கரெக்டான ஃபுட்டை சாப்பிட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை நல்லா வச்சுக்கிட்டோம்னா பிபி கரெக்டாக இருக்கும். இதுதான் மெக்கானிசம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்லாம், பீட்ரூட் சாப்பிட்லாம். இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த ரெண்டு தான் எஃபெக்டாக இருக்கும். இன்னும் சில காய்கறிகள் கனிகள் இருந்தாலும் இந்த ரெண்டும் எஃபெக்டாக இருக்கும். அதாவது வாழைப்பழத்தில் சோடியம் பொட்டாசியம் இருக்கனால பிபியை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் வந்து பீட்ரூட்டில் நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கனால அது பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய்களை ரிலாக்ஸாக வச்சு பிபியை கரெக்டாக வச்சுருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் டெய்லி உணவில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, பிபி கரெக்டாக இருக்கும். ஆனால் சுகர் பேஷண்ட்டு பீட்ரூட் எவ்வளோ நாள் சாப்பிடுங்க, ஆனால் வாழைப்பழம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணால் அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். ஏன்னா இது ஆரோக்கியத்துக்கான முக்கியமான ஒரு வீடியோ. ஓகேவா? இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்.
இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இது பிபிக்கு ஒரு அருமையான ஒரு வீடியோ. பிபி பற்றிய வீடியோ, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வீடியோ. அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.